அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் நேரமாக எழுந்திரிச்சு சாமி கும்பிட்ருப்பாங்க, கனியெல்லாம் வச்சு. இல்லை ஒரு சிலர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே வீடு க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சுங்க. ஸோ அதுங்காட்டி ஃபஸ்ட்டு கிச்சன் எல்லாம் நல்லா கழுவி விட்டாச்சு. அதுக்கப்புறம் மாப் போட்டு வீடு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேங்க. வீடு ஃபுல்லாக தொடச்சி முடிக்கவே மணி 12க்கு பக்கமாக ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் எங்கே நான் கோயிலுக்கு போகிறது, சரி ஈவினிங்காக போய்க்கலான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. வீட்டில் ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருந்த குலோப்ஜாம் மாவை எடுத்து இன்றைக்கி சரியாக ஸ்வீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்க. குலோப்ஜாம் மாவை நல்லா சப்பாத்தி மாவு பசதுக்கு ரொம்ப அழுத்தி பிணையக்கூடாது, நல்லா லூஸாக பிணையணும். சப்பாத்தி மாவு எப்படி இருக்குமோ அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு அழுத்துனா நல்லா உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன பாலை வெடிப்பு இல்லாமல் நல்லா டைட்டாக அமுத்தி உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா வெடிப்பு இல்லாமல் வால் கிடைக்கும். அது நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா அது ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா போட்டு எடுத்துக்கணும். எண்ணெய் மீடியமான ஃப்ளேமில் இருந்தால் மட்டும்தான் கருகாமல் வரும். இல்லைனா மேலே கருகி இருக்கும். குலோப்ஜாம் மாவு உள்ளே வேகாமல் இருக்கும். அதுக்காட்டி நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டுட்டே பொரித்து எடுக்கணும். அதுக்கப்புறம் குலோப்ஜாமுக்கு பாகு ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். ஒரு பாக்கெட் மாவுக்கு. அதுக்கு ஈக்குவலாக எந்த டம்ளரில் நான் சுகர் எடுத்தனோ அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஈக்குவலாக எடுத்தாச்சு. இதை நல்லா கொதிக்க விடணும். வாசனைக்காக நான் கொஞ்சம் ஏலக்காயும் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் இருந்துச்சு, அதுவும் ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டுட்டேன். அது நான் அட்டாச் பண்ணல. பட் வெனிலா எசன்ஸ் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த பாகே நல்லா ஒரு ஃப்ளேவரிஷாக இருக்கும். நல்லா கொதித்து ஒரு பிசுன்னு ஒரு தேங்காய் எண்ணெய் பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற குலோப்ஜாம் எடுத்து உள்ளே போட்டு ஊற வச்சா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஈவினிங்காக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச்சு. இது எப்படிங்க விட முடியும்? அதுங்காட்டி இன்றைக்கி மேட்ச் முடிய வரைக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்தே ஆகுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்து முடிச்சு இன்றைக்கோட நியூ இயர் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட வெற்றியோடு நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. உங்களுக்கு நியூ இயர் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.